கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீதியொன்று புனரமைக்கப்படாமையால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. எமது நாடு ஒரு விவசாய நாடாகும். மொத்த தேசிய உற்பத்தியில் நெற்பயிர் செய்கையின் வாயிலாக கிடைக்கும் வருமானம் பாரிய பங்களிப்பை வழங்குகிறது. எனவே விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதும் அவர்கள் அசௌகரியங்களற்ற வகையில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதும் அவசியமானவை. ஆலங்குள வீதியானது அம்பாறை மாவட்டம் கோமாரி பிரதேசத்தில் உள்ள 200 ஏக்கருக்கு அதிகமான வயற்காணிகளுக்கு செல்லும் வீதியாகும். கோமாரி பிரதான வீதியிலிருந்து மேற்கு பக்கமாக செல்லும் இந்த வீதி சுமார் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பாதையால இந்த நெல் வயல்கள் அறுவடை செய்து கொண்டு வார நேரமும் பாரிய பிரச்சனை எதிர்நோக்கின. அதனால டிராக்டர் கவிழ்ந்து விழுறதும் மற்ற உரங்கள் கொண்டு வர கவிழ்ந்து விழுறதும் பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. மும்மாரிக்குளம், ஆலங்குளம் உள்ளிட்ட நெற்காணிகளுக்கு தினமும் பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செல்கின்றனர். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்கள் மற்றும் கால்நடைகள் என்பனவும் இந்த வீதியாலேயே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த ரோட்ல நாங்க விவசாய காணிகளுக்கு போய் வாரோம். அது நேரம் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் எங்களோட விவசாய நிலங்கள் இருக்குது. அந்த காணிக்கு போய் வர பாதை தான் முதலாவது பாதை. ஆனா மாறி காலங்கள்ல இதால போயிடாது. ஏன்னா அடுப்பளவு கழுத்துக்கு மேல தண்ணி. சிறியதொரு பகுதிக்கு கிரவல் வீதி போடப்பட்டுள்ளது. அதை தவிர ஏனைய பகுதிகள் குன்றும் குழியுமாக புனரமைக்கப்படாமல் காணப்படுகிறது. மழை காலத்தில் இந்த வீதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி விடுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வீதியால் பயணிக்க முடியாத நிலைமை ஏற்படுவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். யானை நின்றாலும் தெரியாது, முதலை இருந்தாலும் தெரியாது. தனியலுக்குள்ளாக செல்லும் பொழுது மிக ஆபத்தான நிலையில் தங்கள் பாதுகாப்பின்றி தங்களோட கடமைகளை செய்வதற்கு போவதும் வருவதுமாயிருக்கிறார்கள். இந்த வீதியை உரிய வகையில் புனரமைத்து எதிர்காலத்தில் எந்தவிதமான சிரமங்களுமின்றி பயணத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோமாரி பிரதேச விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும்.